தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கத்தோலிக்க திருச்சபையிலே கல்லறை திருவிழா என்று நாம் கொண்டாடுகின்றோம். நம் இறந்தோர்களை, நம் முன்னோர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். கத்தோலிக்க திருச்சபை கல்லறை திருவிழா என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு கருத்துக்களை மட்டும் முன்வைக்கின்றது. இறந்தோருக்காக ஜெபித்தல், இறந்தோரிடம் ஜெபித்தல். ஏன் இறந்தோருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? அவர்கள் நம்மை போல மனிதர்கள், குற்றம் குறை செய்யக்கூடியவர்கள். எனவே அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நம்மளுடைய ஜெபம் இறைவனிடம் எழுந்தருளுகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையானது குறையும். இறைவன் நம்மளுடைய பரிந்து பேசுதலை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விண்ணக பேரின்பத்தை விரைவாக கொடுப்பார் என்பது நம்முடைய விசுவாசம். அதே போல இறந்தோரிடம் ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? இறந்தோர்கள் நம்மை விட மேலானவர்கள், இறைவனை அணுகக்கூடிய திறம் பெற்றவர்கள், நம்மை விட விரைவில் இறைவனை அணுகக்கூடியவர்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு காலும் நாம் நம் முன்னோர்களை விட உயர்ந்தவர்கள் அல்ல என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், எனக்கு ஒரு 18-17 வயது இருக்கின்ற ஒரு சூழலிலே என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் வயலிலேயே வேலை செய்து கொண்டு அங்கேயே உணவு சமைத்து அங்கேயே தங்கி இருக்கக்கூடியவர்கள் மாத கணக்காக. அப்படி ஒரு சூழலிலே எல்லோரும் வயலில் மே மாதம் கொடும் வெயிலிலே கரும்பு வெட்டி கொண்டு இருக்கின்றார்கள். மதியம் 2 மணிக்கு அனைவரும் உணவருந்த வந்து விட்டார்கள். உணவு அருந்தி கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய அப்பாயி ஒருவரை மட்டும் தேடி செல்லுகின்றார், ஒருவரை காணவில்லையே என்று. அவரை தேடி கண்டுபிடித்து கூட்டி வந்து அவரிடம் சண்டை போடுகின்றார். உணவு கொண்டு வரவில்லை என்றால் என்னிடம், நாங்க அப்பாயை வந்து ஆயி அப்படின்னு தான் கூப்பிடுவோம், ஐயே எனக்கு சோறு கொடு அப்படின்னு கேட்க வேண்டியதானே. என் வயலுக்கு நீ வேலைக்கு வந்துட்டு நீ பட்டினியா வேலை செஞ்சுட்டு போறதா அப்படின்னு சண்டை போட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து உணவு கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட குணநலங்களை கொண்டவர்கள் நம் முன்னோர்கள். சாதாரணமாக இந்த கல்லறை திருவிழா என்று பார்க்கின்ற பொழுது இது ஒரு விசுவாசத்தினுடைய நாள் மட்டுமல்ல, நம் முன்னோர்களை நினைவு கூறுகின்ற நாள். நமக்கு பின் வருகின்ற தலைமுறைக்கு நம் முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட உயர்ந்த குணாதிசயம் கொண்டவர்கள், அவர்களுடைய வம்சாவளியிலே வந்த நாம் எப்படிப்பட்ட அந்த ஒழுக்க நெறிகளை நாமும் பின்பற்ற வேண்டும். அவர்கள் எவ்வாறு அந்த ஒழுக்க நெறிக்கு வந்தார்கள், அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர்களுடைய வாழ்வும் வழிபாடும் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நமக்கு பின்வரும் தலைமுறைக்கு சொல்லுவதன் மூலம் நம் குலப்பெருமையை அறிந்து அதற்கேற்ப அவர்கள் நடந்து கொள்ளுவார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கல்லறை என்று பார்க்கின்ற பொழுது அது விசுவாசத்தினுடைய நாள். ஆண்டவர் இயேசுவனுடைய கல்லறை வெறும் காலியிடம் அல்ல, மாறாக அது ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கின்ற மாபெரும் நற்செய்தியை அந்த கல்லறை முழுமையாக உள்ளடக்கி இருந்தது என்கின்ற உண்மை பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்தினால் நமக்கு சொல்லுவது, இறப்பு என்பது நிரந்தரம் அல்ல. ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அவன் இறக்க வேண்டும் என்பது முதலில் இல்லை. ஏனென்றால் தோன்றிய பொருளிலே தோற்றுவித்த பொருளினுடைய சாயல் இருக்கும். ஒரு மாமரம், அது தோன்றிய பொருள், தோற்றுவித்த பொருள் மாங்கொட்டை. இந்த மாங்கொட்டையினுடைய சாயலானது அந்த மாமரத்திலே இருக்கின்றது. அதுபோல கடவுளினுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் கடவுளினுடைய தன்மையை நாம் கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு இறப்பு என்பது இல்லை, மரணம் என்பது இல்லை. அவ்வாறு இருக்க இந்த மரணம் நம்மிடம் எவ்வாறு வந்தது? இந்த மரணம் என்பது இயற்கையிலே இல்லை, மாறாக இது செயற்கையிலே வந்தது. எனவே மரணம் இல்லாமல் நம்மால் வாழ முடியும். ஏனென்றால் கடவுள் தன் சாயலிலே நம்மை படைத்தார். கடவுளினுடைய சாயலிலே மரணம் இல்லை. எனவே நாமும் மரணம் இல்லாமல் வாழலாம். ஒருவேளை நாம் மரணத்தை விட்டாலும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவனுடைய காலியான கல்லறை அவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற உண்மை பொருளை கொண்டிருக்கின்றது. எனவே நாமும் அவ்வாறு உயிர்த்தெழுவோம் என்கின்ற விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் நமக்கு அமைகின்றது. மேலும் நம் தமிழகத்திலே குலதெய்வ வழிபாடு என்று பார்க்கின்றோம். இந்த குலதெய்வங்கள் எல்லாம் யார்?
ஒரு ஊரை காப்பாற்றுவதற்காக தன்னையோ அல்லது தன் குடும்பத்தையோ தியாகம் செய்தவர்கள் தான் இந்த குலதெய்வங்கள். சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் மதுரை வீரன், எல்லை காவல் சாமி, இப்படி 20,000த்திற்கும் மேற்பட்ட குலதெய்வங்கள் உண்டு. அதிலே ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் வெட்டுடையாள் பெண் குலதெய்வம். அவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்தவர். அதனால் அவர் தலை வெட்டப்பட்டு இறந்தார். அவருக்கு வெட்டுடையாள் என்று பெயர். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வேட்டையம்மாள் என்கின்ற ஒரு குலதெய்வம். ஒருவர் சாராயம் காய்ச்சி வித்து அந்த ஊரையே நாசம் செய்து கொண்டு இருக்கின்றார். எவ்வளவோ சொல்லி பார்த்தும் திருந்தவில்லை. ஒரு திருமணத்திலே அவர் சாராயம் காய்ச்சி 50 பேர் இறந்து போகின்றார்கள். அவர் சொன்னாலும் திருந்துவது போல் தெரியவில்லை. ஆனால் அவரோ தன்னுடைய குழந்தையின் மீது பாசம் கொண்டவள். இந்த தாயானவள் என்ன செய்கின்றால், ஊரல் என்று சொல்லுவோம், அந்த சாராயம் காய்ச்சுவதற்கு சில பொருட்களை சேர்த்து நொதிக்க வைப்பார்கள். அந்த பெரிய பானையிலே தன்னுடைய கை குழந்தையை உள்ளே போட்டு ஊற வைத்து விடுகின்றார். இவர் மறுநாள் சென்று அந்த ஊரலை கலக்க கைவிடுகின்ற பொழுது ஏதோ தென்படுகின்றது. உள்ளே என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தையானது உள்ளுக்குள்ளே இறந்து கிடக்கின்றது. தன் ஊரை காப்பாற்றுவதற்காக தன் குழந்தையை பலியிட்டவள். அவளுக்கு பெயர் வேட்டையம்மாள். ஆக இப்படித்தான் குலதெய்வங்கள் இருக்கின்றார்கள். ஊரை காப்பாற்றுவதற்காக தன்னையோ தன்னுடைய குடும்பத்தையோ தியாகம் செய்தவர்கள். அதுபோலதான் நம் முன்னோர்கள் பல தியாகங்களை நம் குடும்பத்திற்காக, நம் வம்சாவளிக்காக, நம் ஊருக்காக அவர்கள் செய்தவர்கள். எனவே நம் குடும்பத்தில் இறந்தவர்கள் ஏதோ நமக்கு அந்நியப்பட்டு போனவர்கள் அல்ல, மாறாக இன்றும் குலதெய்வமாக இருந்து, அதாவது புனித கூட்டத்தில் ஒருவராக இருந்து நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்றவர்கள் என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஏன் நாம் புதைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்? இறந்தவர்களுடைய உடல்களை நாம் ஏன் புதைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்? சாதாரணமாக இறந்த உடனே எல்லோரும் சொல்லுவார்கள், இந்த ஆன்மாவானது 3 நாட்களுக்குள் இந்த உடலை விட்டு வெளியேறிவிடும் என்று. இல்லை, மாறாக ஒவ்வொருவரினுடைய ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்ப இந்த உடலை விட்டு அந்த ஆன்மா வெளியேறாது. இந்த உடலை முடிந்தவரை தன் அறிவுக்கு உட்பட்டவரை இந்த உடலை உயிர்த்தெழ செய்யும். இதனால்தான் ஆதியிலே நம் முன்னோர்களை பார்க்கின்ற பொழுது சமாதி வைத்தல், சமாதி வற்புறுத்தல், ஜீவ சமாதி என்றெல்லாம் சொன்னார்கள். ஏனென்றால் ஜீவ சமாதி என்று பார்க்கின்ற பொழுது ஒருவர் உயிரோடு உள்ளே இருப்பார். அவர் தன்னுடைய ஆன்ம பக்குவத்தை, அந்த ஆன்ம அறிவை பயன்படுத்தி இந்த உடலை மாற்றி அமைத்து, அதாவது இந்த உடலுக்குள் ஏற்கனவே சுத்த பிரணவ ஞான ஒளி தேகம் என்று 3 வகையான தேகம் இருக்கின்றது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு உடலை எடுத்து மீண்டும் அவர்கள் இந்த உலகத்தில் உலாவுவார்கள். சமாதி என்று பார்க்கின்ற பொழுது சம ஆதி, ஆதியில் இருந்த சமநிலை, அதாவது இந்த உடல், உயிர், ஆன்மா எப்படி இறைவனோடு ஆதியில் சமமாக இணைந்து இருந்ததோ அந்த நிலைக்கு உயர்த்தப்படுதல் என்பதுதான் இதனுடைய பொருள். அதனால்தான் வள்ளலார் கூட சொல்லுவார், இறந்தவர்களுடைய உடலை பொட்டாலும் துகிலாலும் நீங்கள் அலங்கரித்து அதை எரிக்கிறீர்கள், சுட்டாலும் அது பாவம் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அந்த உடலை பேசாமல் வெறுமனை தூக்கி எறிந்தால் கூட பறவைகளுக்கு உணவாகும். அதை நீங்கள் எரிப்பதனால் அந்த சாம்பலானது வயலுக்கு உரமாக கூட பயன்படாதே என்று சொல்லுவார். எனவேதான் இறந்தவர்களை நாம் புதைக்கின்றோம். இறந்த உடல் எப்படிப்பட்ட ஒரு மகிமையை பெற்ற உடல் என்று பார்க்கின்ற பொழுது அன்னை தெரசால் ஒரு முறை சொல்லி இருக்கின்றார், இறந்தவர்களுடைய உடலை கிறிஸ்துவனுடைய உடல் என்று சொல்லுகின்றார். எனவே அத்தகைய மரியாதையோடு நாம் பராமரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதனையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வள்ளுவர் கூட சொல்லுவார், திருமணம் செய்பவர்களுக்கென்று 10 கடமைகள் உண்டு. அந்த 10 கடமையை நிறைவேற்றக்கூடிய தகுதியும் திறமையும் உள்ளவர்தான் திருமணம் செய்ய வேண்டும். அதில் ஒன்று பிதுர்காரியம். அது நம் முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்பதனையும் தமிழ் நமக்கு சொல்லுகின்றது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இறந்தோருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்குரியவர்களே, நம் முன்னோர்கள் கடைபிடித்த ஒழுக்க நெறிகளை நாமும் கடைபிடித்து
அவர்களினுடைய வம்சாவளி என்பதனை இந்த உலகுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாகவும், அதே போல அவர்கள் கடைபிடித்த விசுவசித்த விசுவாசத்தை நாமும் பெற்று கொண்டவர்களாக இறைவனுக்கும் அவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக வாழவும், சாவை குறித்து பயப்படாமல், மரணம் என்பது இயற்கை அல்ல, அது செயற்கை. நாம் இரவாமல் வாழ முடியும், இறந்தாலும் மரணத்தை வென்று உயிர் பெற்று வாழ முடியும் என்கின்ற விசுவாசத்தை கொண்டவர்களாகவும் வாழுகின்ற வரத்தை இந்த நாளிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.